நீ கேட்டாய், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். ஆமென். அந்த வினாடியில் கர்த்தர் சொல்லுகிறார், பட்டயம் இருக்கிறது, பயிற்றுவிக்க யுத்தத்தின் தேவன் நான் இருக்கிறேன், பயிற்சியை கற்றுக்கொள்ள உனக்கும் ஆசை இருக்கிறது, நீ பலப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்காக நான் அப்பம், மீன், முட்டையாகிய என்னுடைய அபிஷேகத்தை உண்மையில் ஊற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பாருங்கள், தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்திலே, உன் தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் நீ அப்பம் கேட்டால் கொடுக்கிற இடம் எது? மைதானமா? மைதானமா? கொல்லைப்புறமா? கொல்லைப்புறத்தில் கொண்டு போய் வைப்பது பற்களால் இருந்த லாசருவாக இருக்கலாம். ஆனால் தன் குமாரனுக்கு போஜனம் கொடுப்பது மேல் வீட்டு அறையாகிய தகப்பனுடைய அறை. அல்லேலூயா. நீ தானே கேட்டாய் பயன்படுத்தும் என்று. என் அருமை ஜனமே, இன்று இரவு நீ கேட்க போகிறாய், என்னை பயன்படுத்தும் என்று. எஸ், கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், பயன்படுத்துவேன். அதற்கு முன்பதாக நீ போஜனம் உட்கொள்ள வேண்டும். என் அன்பு மகனே, பெற்றுக்கொள் அப்பம், மீன், முட்டையாகிய ஆவியானவருடைய அபிஷேகம். The anointing of the Holy Spirit. ஆத்துமா தேற்றப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொளுத்த கன்றாக எழுந்திருத்து நிற்கிறான். அல்லேலூயா. வளர்த்து விடுகிறார். ஜல்லிக்கட்டு காலை அவரோடு மோதுவதற்கு சத்தியமாக எழுந்து நிற்கிறான். இது எல்லாம் ஒரு கூடார மறைவிலே, மூடு வழியில் மறைவிலே நடக்கிற யுத்தம் வராது. அதற்குத்தான் கூடாரம். சத்தியம் காளை, பரிசுத்த ஆவியானவர் மூடுபனி. நீ யுத்த வீரன். இதற்கு அடையாளமாகத்தான் தன்னுடைய குமாரனை மிருகத்தோடு அவர் வீரனை அனுப்பி மூடுபனியினால் மூடினார். புரிந்தால் நலம், புரியாவிட்டால் சரி. அல்லேலூயா. ஆவியானவர் நேரா எங்க கொண்டு போறாரு? அல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றி விடுகிறார். நீ பலம் பெறுகிறாய், எழுந்திருத்தான். அதை தான் 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. அடுத்தது, தம்முடைய நாமத்து நிமித்தம் அல்லேலூயா என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீ வந்து கேட்ட பொழுது, நீ வந்து கேட்ட பொழுது உனக்கு நடக்க கூட பலம் இல்லை, உனக்கு நடக்க கூட பலமில்லை. ஆகவேதான் ஆத்துமாவை போஜனத்தினால் அபிஷேகத்தினால் தேற்றினார். அல்லேலூயா. இப்பொழுது நீ எழுந்திருத்து விட்டாய். யாரோடு நடக்க வேண்டும்? அவரோடு நடக்க வேண்டும். அவர் கைகளை உதறிவிட்டு நடக்கிற கூட்டம் தானடா வெளியே அழைத்து கொண்டிருக்கிறது. நீ அப்படி இருக்கலாகாது, நீ அப்படி இருக்கலாகாது. அவர் சொல்லுகிறார், எழுந்தவன், ஆத்துமா தேற்றினவன், போஜனம் உட்கொண்டவன் எது நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார்? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஆவியானவரை பெற்றவன் இதற்காகவே நடப்பான். அவர் நாமத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், சத்தியத்தை சுமந்து கொண்டு நடந்து செல்லுகிறான். ஆவியான் அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். இவர் ஆவியானவர் என்று சொல்லுவதற்கு நேரடி வசனம் இருக்கிறது.
ஆவியானவரை பத்தி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என் நாமத்தினாலே அனுப்ப போகிற ஆவியானவர் சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்துவார். ஆவியானவர் வந்தது வரங்களை உன்னிடத்திலே காட்டி பணம் சம்பாதிக்க வைப்பதற்காக அல்ல, சத்தியத்தில் நடத்தி யுத்த வீரனாக நிறுத்தி சத்துருவின் தலையை உன் கால்களில் அசைக்கும்படிக்கு. அல்லேலூயா. விளையாடாதீர்கள், உங்களை அல்ல வெளியிலே சொல்லுகிறேன். விளையாடாதீர்கள், விளையாடாதீர்கள். அல்லேலூயா. அவருடைய வரமும் வல்லமைகளை வைத்து விளையாடாதீர்கள், விளையாடாதீர்கள்.